ஹலோ கைஸ், நம்ம முன்னாடியே ஒரு ஷார்ட் போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாம் புரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம எங்கே நிற்கிறோம்னு. வயலில் தான் நிற்கிறோம். ஊர் வந்து ராதா நரசிம்மபுரம். இங்கே வந்து நாங்கள் வந்து வயலுக்கு வந்து வயலில் வந்து களை எடுத்துகிட்டு இருந்தோமா. எங்கள் அப்பா வந்து களை எடுத்ததெல்லாம் சீபாரத்தில் போடுவாங்களா, அது எல்லாத்தையும் எங்கள் அப்பா வந்து வரப்பில் போட்டுக்கிட்டு பார்க்குறீங்களா, போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து நாங்கள் எடுத்து வந்து பெரிய வயலில் போடுவோம். அந்த பெரிய வரப்பில் போடுவோம். அந்த பெரிய வரப்பில் வந்து நாங்கள் நிறைய இது அள்ளணுமா, அதனால் பெரிய வரப்பில் ஒரு பெரிய வைக்கோல் போகிற மாதிரி ஆக்கிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். காமிக்கிறேன் பொறுங்க. நானே ரொம்ப வெத்து போயிடுச்சு எனக்கு. அப்புறம் காமிக்கிறேன். அங்கேருந்து இந்த கடைசிக்கு வந்துட்டோன்னா, இங்கே தான் அந்த கடைசியில் தான் நாங்கள் வந்து களை எடுத்தது எல்லாத்தையும் ஒரு வைக்கோல் போகிற மாதிரி ஆக்கிட்டோம். கொஞ்சம் தான் இது, நிறையா தான் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. என்னமோ பள்ளமாக இருக்கிற இடத்துக்குலாம் போடணுன்னு சொன்னாரா. சொல்ல மறந்துட்டேன். இந்த வாய்க்கால் இருக்குல்ல, அந்த வாய்க்காலில் வந்து என்ன பண்ணோம்னா, மீன் போகும்ல, மீன் நண்டு வயநண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நண்டெல்லாம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வேறு வந்திருந்தான். வாடா மீன் பிடிப்போம்னு சொன்னானா, மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். பாருங்க, காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வயல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு நிறையா வரும். பாருங்கள், இவ்வளவு கொண்டு வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து சேர் அடித்து போட்டிருக்காங்க. அறுத்தோடனே உடனே இது பண்ணுறதுக்காண்டி. இங்கே வந்து எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வாட்டி போட்டேன். அதில் ஃபஸ்ட்டே ஒரு குட்டி நண்டு ஒரு 10 மீன் குஞ்சுக்கிட்ட மாட்டினுச்சு. அதெல்லாம் ஒரு குஞ்சு தான். பெரிய மீன்லாம் வாய்க்காலில் இருக்குது. அது மேலே வர மாட்டேங்குது, பிடிக்க முடியல. ஆனால் கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, இப்போ தான் எங்கள் அப்பா வந்து இது வாங்கடா, இந்த களை எடுத்ததெல்லாம் அள்ளலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு நாங்களும் அள்ளணும். அப்படியே அள்ளிகிட்டு இருக்கும் போது தான் என் ஃப்ரெண்டும் சொன்னான். அப்படின்னு எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு போனார். அந்த இடத்துல நானும் என் தம்பியும் அப்படி தான் நாங்கள் மீன்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். காமிக்கிறேன் பாருங்கள். மீன் வடக்கு ஒரு 10 குஞ்சிக்கிட்ட கிடக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒரு நண்டு கிடந்துச்சுன்னு சொன்னால, அதை வந்து விட்டுட்டோம். சரி பாய், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ, நன்றி. இதுன்னு பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.